கல்யாணத்துக்கு தாலி பொட்ட புடவை வளையல்னு எல்லாம் வாங்கியாச்சு. நீ ஏதாவது பாக்கி இருக்கா? எல்லாம் வாங்கியாச்சு. மாயா கழுத்துல வெற்றி தாலி கட்ட வேண்டியதான் பாக்கி. ஒரு நிமிஷம் ஒரு கார் கூப்பிடுறேன். டிரைவர் இங்க வா. நான் இங்க இருக்கும்போது ஒன்னு யார் நினைக்கிறது? யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? முதல்ல வெளில போங்க. முதல்ல இவனை வெளியே தள்ளி கேட்ட போட்டுக்கடா. இது எங்க வீடு. நாங்க வாழ்ந்துட்டு இருக்க வீடு. யாராலையும் பூட்ட முடியாது. என்னால முடியும். கடவுளா இருந்தாலும் சரி, கை குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த கோத்ரா சேட்டு கிட்ட பணம் வாங்கியாச்சுன்னா ரிட்டர்ன் வாங்காம விட மாட்டான். ராஜாவில இருந்து தேஜா வரைக்கும் சினிமாக்காரங்களை கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைய விட்ட வேண்டா. கோர்ட்ல நடக்கிற பாதி கேஸ் இந்த கோத்ரா போட்ட கேஸ்ரா. அதான் கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? சொத்துக்கு சொந்தக்காரன் சும்மா நிக்கிற, முதலிரவுக்கு முன்னோட்டம் பார்க்க வந்த நீ பேசுறியா? என்ன கேட்ட மூடிக்கிட்டு கெமிஸ்ட்ரி பாக்குறீங்களா? குட்டி வட்டிக்கு வழி சொல்லுடி. வட்டி வட்டின்னு ஏன்டா எங்க வாழ்க்கை அழிக்கிறீங்க? வாங்கின வட்டி தான் உன் கண்ணு தண்ணியா ஓடுது. உன் பணத்தை என்ன பணத்துல இருக்க போறாங்க? உங்க அப்பா உன்னை தொட்டில போடும்போது வெற்றின்னு காதல சொல்லிருப்பான். ஆனா எங்க அப்ப வட்டின்னு தாண்டா சொல்லிருக்கான். என் கேஸ பாக்குறதுக்காக தான் பூந்தமலை சைதாப்பேட்டை ஹைகோர்ட்னு கோர்ட்டுக்கு 3 ஆம்பளை பசங்களும் குடும்பத்துக்கு ஒரு பொம்பளை புள்ளைய பெற்று போட்டிருக்கேன். சவுகார்பேட்டை மட்டும் இல்ல, எல்லா கோட்டையிலயும் கோத்ரா பவர் கோடி கட்டு பறக்குது. பாக்குறியா? பாக்குறியா? என் மாமா தான் வட்டிக்கு செக் கொடுத்துட்டார்ல. ரிட்டர்ன் ஆன செக்க வச்சுக்கிட்டு நாங்க என்ன பிட்டு படமா பார்க்க முடியும்? வெற்றி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? மாமாக்கு போன் பண்ணுங்க. போன் பண்றீங்களா? உனத்தால போன்ல அட்டெண்ட் பண்ண முடியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன் அம்மாவையும் அப்பாவையும் அடிச்சு தூக்குனது லாரி இல்லடா, எங்க அப்பன் கோத்ரா சேட்டு. என்னடி அவ்வா? ஓடுடா அவன.
பாக்குறேன். இந்த வீடு கட்டும் போது உங்க அப்பா காவு குடுக்கலையா, அதனால தான் உங்களை குடுக்க வந்திருக்கேன். வீடு வாங்கினாலும் சரி, உயிரை வாங்கினாலும் சரி, தட்சணை கொடுக்காம போக மாட்டான் இந்த கோத்ரா சேட். வாங்கடா. யோ அப்ப சொல்லுங்க சேட்டு. பார்ட்டி வித்து இருந்தா அந்த பங்களா ரேட்டே வேற. இது நானா எடுத்துக்கிட்டு, அதனால தான் கம்மி ரேட்டுக்கு தள்ளி விடுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கோத்ரா சேட் கூடவே இருப்பான். ஓகே? சேட்டு சொன்னா கோர்ட்டே சொன்ன மாதிரி. கோத்ராவே ஒரு கோர்ட் தானே, என்ன வக்கீலே? கரெக்ட் சார். செத்து போன பரமசிவம் கையெழுத்து போட்டு கொடுத்த எம்டி பாண்ட் பேப்பர் நம்ம கிட்ட தானே இருக்கு. வீட்டை நமக்கு வித்ததா நம்மளே எழுதிப்போம். யோ வக்கீலே, வாரம் வாரம் வந்து தலைய சொறிவ, வர வர லீகலா பேசுற. ஆயிரம் கவனிக்கிறீங்களே சேட்டு. யோ வக்கீலே, எம்டி பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா தாயா இவ்வளவு சொத்தும். திருட்டு ரயில் ஏறி வந்த உங்களுக்கே இவ்வளவு சொத்து இருக்குன்னா ரிசர்வேஷன் பண்ணி வந்தவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? யோ இந்த மாசம் உனக்கு மாமூல் கட்டு. சாரி சேட்டு, டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. யோ அப்பு, ரேட் ஒத்து வந்தா தரேன், இல்ல பங்களாவை இடிச்சிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறேன். முடியாதுடா, என்னால முடியாது. அந்த வீட்ல இருந்து ஒரு துரும்ப கூட உன்னால எடுக்க முடியாது. உள்ள போய் பாரு, ஊரு தெரியாம அழிஞ்சிருவேன். சேட்டு, யார் இந்த கிழவி? தூக்கிட்டா? யோ ஒரு பிச்சைக்காரிய தூக்குறதுக்கு ஏசியா? போய் அப்படி. சாரி சேட்டு. டாடி தொட முடியாதுங்கறா. நானே அந்த வீட்ல இருக்கிற பொருளை விற்க ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறமா அந்த கிழவி இந்த தெருவுல சுத்திடுச்சுன்னா நானே அதை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறேன். शाबाश बेटे, तेरा बच्चों राजस्थान का शेर.
ஏய் கேள்வி, என் பசங்க அந்த வீட்டை திறக்கிறாங்கப்பா. வாங்கடா. சக்கர வண்டியில உன் குடும்பத்தாளிக்க ஆளு குறிச்சி ஜோடியோட வராண்டா. இதை தடுக்க வேற வழியே இல்லையா சாமி? இருக்கு. அப்பா, வீட்டை சுத்தி எந்திரம் கட்டணும், நொடைய கிழிச்சு தகுட வைக்கணும். எனக்கு சுகர் இருக்கு சுவாமி. எக்காலத்து கொண்டு உன் வீட்டு எல்லையை தாண்டக்கூடாது. உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. உன் எதிரி யாருன்னு தெரியுமா? பாரு, உன்னை சேராத ஆத்மா உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க அலையுது. கண்டா கண்டா கத்தி நுனியில தொடைய கிழிச்சு வைக்கிற மந்திர தகடு இவ ஆயில காக்கணும் சண்டா. Stop the bullet. Yes. புலி, இன்னைக்கு நம்ம தூக்க போற வண்டி இதுதான்டா. சீனியர், ஏரியாவுல ஒரு ஈ காக்கா குஞ்சு கூட கிடையாது. அப்படியே அப்பளம் அடிக்கிற மாதிரி மடிச்சு தூக்கி போயிட வேண்டியதான். புலி, ரொம்ப நாளா டிமிக்கி கொடுத்த வண்டிடா இது. வண்டியை தூக்குறோம், கமிஷனை வாங்குறோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்னடா இது பட்டாசு ஆட்டோ கடையில வைக்கிறானுங்க? இந்த ஏரியாவுல இன்னைக்குதே தீபாவளி கொண்டாடுறாங்களா? எப்பறா? வருங்கால முதலமைச்சர் சீனியர், நம்ம இறங்கும் போது சத்தமே இல்ல, இவன் இறங்கும் போது தடதடன் வெடிக்குது. எப்படி? ஜூனியர் வாடாங்க. அன்பு தொண்டர்களே, அமைதியா இருக்கவோ. ஓகே தலைவா, போங்க தலைவா. சென்று வரட்டா? சென்று வாருங்கள் தலைவா. அப்புறம் போது வாடா. சொல்லுங்க சீனியர். என்னது இது? நிப்பாட்டு. டேய் பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்க வா. அண்ணா, என்னடா இது? தாறுமாறா பட்டாசு போட்டு ஆர்ப்பாட்டம். அண்ணன் தான் 5000 பணம் கொடுத்து வெடி வெடிக்க சொன்னாரு. நம்ம வந்ததே சேட்டுக்காக வண்டியை தூக்குறதுக்கு. நடுவுல பட்டாசு போட்டு அலப்பறம் பண்ணிட்டு இருக்க. நீயே காட்டி கொடுத்துற போல இருக்கடா. நம்ம தூக்கு போறது 100வது வண்டி. நமக்கு இன்னொரு கூடத்து சேர்த்துட்டா நாளைக்கு நான் சிஎம் ஆயிரும்ல. அதுக்குதான். எப்படி சேட்டு நம்மளுக்கு கொடுக்கறதே 2000 3000. இதுல குடிச்சிட்டு கொசுவத்தி வாங்க கூட நமக்கு காசு இல்ல. ஆனா நீ மட்டும் எப்படி வெடி வெடிக்கிற, விக்குக்கு டை அடிக்கிற,
உலகத்திலே விக்கிக்கு டை அடிக்கிற ஒரே ஆள் நீதான். கூத்துல இருக்குவே அள்ளி முடியல இங்க ஒண்ணு இருக்கு. அதுவும் சரிதான்டா. டேய் பழைய பஸ் ஸ்டாண்ட், நீ போய் கேட்ல நில்லு. டேய் ஜூனியர் சீனியர் இங்க வாடா. நம்ம தூக்க போற வண்டியோட ஓனர் ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை மறுப்பும் கொழுப்பும் சேர்ந்து செஞ்ச கலவை. அவகிட்டயே வண்டியை நம்ம ஆட்டைய போட்டோம்னா நம்ம தான் உலகத்திலே மிகப்பெரிய பருப்பு. அப்படியா? அப்ப ஸ்டார்ட் தி கவுண்டமணி மியூசிக் சீனியர். 1 2 3 சீனியர் கவலைப்படாதீங்க. நான் பார்க்காத பொண்ணு இல்ல, படுக்காத போலீஸ் ஸ்டேஷன்ல. அதான் உலகத்துக்கே தெரியல. வந்த வேலையை பார்க்கலாம் வா. கம் ஆன் ஜூனியர்ஸ். விரல்லையே வித்த காட்டுறாளே. சீனியர் இடுப்ப பாருங்க, எம்ஆர்எஃப் டயர் மாதிரி இருக்கு. என்ன உதடு உள்வாங்கி இருக்கு? என் கண்டிஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன கட்டி பிடிச்சா 500 ரூபாய், ஒண்ணு கட்டி பிடிச்ச கையை எடுத்தாலும் 500 ரூபாய். எல்லா விளையாட்டுகளும் விதிமுறைகளுக்கு உட்பட்டது. மூணு. ஓகே. உன்னையெல்லாம் கட்டி பிடிக்கிறதுக்கு காவாயில விழுந்து சாகலாம். குறிப்பா க்ளோஸ்ல பார்க்க கூடாது, சீப்பா சில்மிஷம் பண்ணக்கூடாது. ஓகே. வண்டிக்கு காசு கட்ட முடியல, ஆனா கண்டிஷன் போடுறா. நான் இவளை கொன்றுவேன். கமிஷன்டா. சாரி சீனியர். டைம் ஸ்டார்ட் ஆச்சு, கட்டி பிடிங்க. கம் ஆன், யுவர் கவுண்ட் ஆன் ஸ்டார்ட். கட்டி பிடிச்சா 500 ரூபாய். கற்பழிக்க அதுக்கு 7 வருஷம். சாவி முக்கியம்டா. இவன் டீசல் வண்டியை தூக்க வந்த மாதிரியே தெரியல. செல்லம், 500 ரூபாய் பணம் எங்க? பாக்கெட்ல. முதல் பவுனி 500 ரூபாய். ஓகே. அடுத்தது சரி, கையெடு. முடியாது. எடுங்கறேன்ல. முடியாது. ஏன்? இருந்தது 500 ரூபாய் தான். அட போய் விடியா, விடியா, விடுங்கறேன்ல. பணம் இல்ல. நான் கடைக்காரனாக விரும்பல. விதி சுத்துது. அங்க சாவிய பாரு. யோ, நீ இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருவேமா? நீ போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, பேபி ஃபார்ம் ஆனாலும் சரி, உன்னை விட மாட்டேன். என்னன்னு போறா? பெரிய பீரோ, உன் அக்கவுண்ட்ல 2000 ரூபாய் அனுப்புறேன். இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிருக்கு. டேய் புலி, உள்ள வண்டி எடு. போ போ போ. சக்சஸ். விடியா. டேய் ஜூனியர், உன் வாழ்க்கையிலே முதல்ல கிடைச்சிருக்க பிராய்லர் கோழி பச்சையாவே பிச்சு தின்னு. சாவி கூட மனமா இருக்கியா? தம்பி பழைய பஸ் ஸ்டாண்டு. அண்ணே கேட்ச் இட். வண்டியை கிளப்பு. ஓகேண்ணா. என்ன வண்டிக்குள்ள பெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்க? பழைய பஸ் ஸ்டாண்ட் வண்டி ஏறா. சீனியர், லாட்ஜ் ரூம் மாதிரியே இருக்கு. சீக்கிரம் ஏத்துருவான். புலி காப்பாத்து, புலி காப்பாத்து. ஏ ஜூனியர், என்ன ஆச்சு? வீட்டுக்கு வந்த இடத்துல பிளேர் போட்டா புலி. ஓ, இன்னைக்கு தான் நல்லதே